பர்ஸ்லேயும் சரி, வீட்டில் பீரோவிலையும் சரி, பணம் வந்து நிறைய புழங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கும், நமக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணம் வைக்கிற பர்ஸில் வந்து நம்ம பணத்தை கண்ணா பண்ணான்னு வைக்கக்கூடாதுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருட்டி கண்ணா பண்ணான்னு அதை வச்சுருப்பாங்க, மடக்கி வச்சுருப்பாங்க, அப்படியே அள்ளி அதுக்குள்ளே போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அது மாதிரி செய்யவே கூடாது. லக்ஷ்மி நம்மள்கிட்ட தங்கவே தங்காதுங்க. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த பணத்துக்கு நம்ம வந்து ஒரு மரியாதையை கொடுக்கணும். அது வந்து மகாலட்சுமி தேவியோட அனுக்கிரகம். இந்த பணம் வந்து வாய்க்கிறது, எல்லாருக்கும் வாய்க்கிறது அப்படிங்கிறது. அதனால அதுக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அதுவும் நம்மக்கிட்ட தங்கும். அதனால அந்த பணத்தை எப்போவுமே பர்ஸில் வந்து அழகாக நீங்கள் வந்து அடுக்கி வைக்கணுங்க. சில்லறை காசு இருந்தாக்கா சில்லறை காசு தனியாக ஒரு பர்ஸில் சைடில் போட்டுக்கலாம். பணமாக இருந்தாக்கா அழகாக பணத்தை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி அழகாக அடுக்கி அழகாக வைங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண தடைகள்லாம் கண்டிப்பாக நீங்கும். பணத்தினால வர்ற கஷ்டங்கள்லாம் குறையுங்க. பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். நன்றி.